அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். ஆங்கில மொழி நிறைய பேருக்கு இது சிம்ம சொப்பனமாகவே இருக்கும். என்னது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இது கஷ்டம்னு நீங்கள் பார்க்காம சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆங்கிலம் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு மொழி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொழி. அந்த இன்ட்ரெஸ்டிங் மொழியிலேருந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டாபிக் பேர் ஹோமோனிம். ரொம்ப ஈஸி தாங்க இதை புரிஞ்சுக்கிறது. ஹோமோனிம், ஹோமோன்னா சிங்கிள், நிம்னா நேம். அப்படியே சிங்கிளாக இருக்கும், ஒரே பேராக இருக்கும், ஒரே எழுத்தாக இருக்கும், ஒரே உச்சரிப்பாக இருக்கும், ஆனால் அர்த்தம் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு கட்டாயமாக தோணும். கடைசி வரலும் பாருங்கள், நிறைய ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கும். எகெயின் ஹோமோனிம் வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பாயிண்ட், POINT. பாயிண்ட் அப்படின்னா புள்ளி அப்படின்னு ஒரு have a point, put a point at the end of the sentence. ஒவ்வொரு வாக்கிய முடிவுலையும் have a point, அந்த இடத்துல பாயிண்ட்டுங்கிறது புள்ளி. அதேமாதிரி don't point that to me அப்படின்னா பாயிண்ட் அப்படின்னா என்ன சுட்டி காட்டாத. பாயிண்ட் that அப்படின்னாக்கா சுட்டி காட்டு. சுட்டி காட்டு அப்படின்னாலும் பாயிண்ட் தான், புள்ளினாலும் பாயிண்ட் தான். பாயிண்ட், புள்ளி, சுட்டி காட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஸ்டாக், STALK. இது முக்கியமானது. ஏன்னா இந்த எல் வந்து இதில் சைலண்ட்டு. ஸ்டாக்குன்னு படிக்கணும், STALK ஸ்டாக்னு. அந்த தாவரத்தோட காம்பு வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ரைட், எவ்ரி பிளான்ட் ஹேஸ் காட் இட்ஸ் ஸ்டாக். அது ஒவ்வொரு தாவரத்துக்கும் அதுக்கு ஒரு காம்புன்னு இருக்குது. அதேமாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தான வேர்டு தான் ஸ்டாக். ஹீ இஸ் ஸ்டாக்கிங் ஹர் அப்படின்னா அவளை பின்தொடர்ந்து அவன் போகிறான். He is stalking her, அவளை அவன் பின்தொடர்ந்து போகிறான் அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும். ஸ்டாக்னா பின்தொடரு, இன்னொரு ஸ்டாக்னா காம்பு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஸ்டேட், STATE. ரொம்ப முக்கியமான வார்த்தை STATE. ஏன்னா ஸ்டேட்னா மாநிலம்னு தெரியும். தமிழ்நாடு இஸ் a ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட். அதேமாரி ஐ ஸ்டேட் அப்படின்னா நான் சொல்கிறேன். இது எப்படி இருந்து வருதுன்னா, ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த மென்ட்டை கட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டேட். இங்கே சொல்கிறது, அந்த சொல்கிறத எழுதுறதா வந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டு. அப்படியே சொல்லிட்டீங்கன்னா ஸ்டேட். ஸ்டேட்னா சொல்கிறது, ஐ ஸ்டேட் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட். தமிழ்நாடு ஒரு மாநிலம். ஸ்டேட் சொல்கிறது மாநிலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து புக், BOOK. அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த ஹோமோனிமுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு புக் வந்து புத்தகம், ஐ ஹாவ் லாட் ஆஃப் புக்ஸ். ஐ ரீட் அ புக் அ டே, ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிக்கிறேன், ஐ ரீட் அ புக் அ டே. ரைட். அதே சமயத்தில் புக் த டிக்கெட் அப்படின்னாக்கா இந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்யுங்க, ரிசர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். டிக்கெட்டை முன்பதிவு செய்யுங்க அப்படிங்கிறதுக்கும் புக்கு தான் வரும். புக் முன்பதிவு செய்தல், இன்னொரு புக் புத்தகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பிரேக், BREAK. பிரேக்னா உடைக்கிறது. ஸோ ஐ பிரேக் த ஸ்டிக், நான் அந்த கம்பை உடைக்கிறேன், ஐ பிரேக் த ஸ்டிக். BREAKனா உடைக்கிறது. இன்னொன்று வந்து ஐ நீட் அ பிரேக் அப்படின்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஐ நீட் அ பிரேக் அப்படின்னா எனக்கு ஒரு கேப் வேணும், ஒரு இடைவெளி வேணும். ஸோ பிரேக்னா உடைக்கிறது, இன்னொரு பிரேக்னா இடைவெளி. உடைத்தல், இடைவெளி, பிரேக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ப்ளூ, BLUE. ப்ளூனா நீலம். திஸ் இஸ் ப்ளூ இன் கலர் அப்படின்னாக்கா இது நீல நிறத்தினால் ஆனது, இது நீல நிறமாக இருக்கிறது. திஸ் இஸ் ப்ளூ இன் கலர். இன்னொன்று வந்து மண்டே மார்னிங் ப்ளூஸ் பற்றி சொல்லுவாங்க. அப்படியே ஒன்றுமே புரியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது தான் ப்ளூஸ். மண்டே மார்னிங் ப்ளூஸ். ப்ளூஸ் அப்படின்னாக்கா ஒரு கஷ்டமான இடத்துல இல்லை நேரத்தில் இருக்கிறது ப்ளூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து சவுண்டு, SOUND. ரொம்ப கவனமாக கேளுங்க. SOUNDனா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சவுண்டு விடுறான்ப்பா அப்படின்னா சத்தம் போடுறான் அப்படிங்கிறது. கட்டாயமாக அந்த ஒரு அர்த்தம் இருக்குது. சவுண்ட் அப்படின்னா ரொம்ப சத்தமாக இருக்குன்னு. பட் அதே மாதிரி ஹி ஹாஸ் அ சவுண்ட் ஸ்லீப்னா அவன் சத்தம் போட்டு தூங்குறான்னு இல்லை, கொரட்டை விட்டு தூங்குறான்னு இல்லை. ஹி ஹாஸ் அ சவுண்ட் ஸ்லீப்னா ஸ்ட்ராங் ஸ்லீப். சவுண்ட் பாடி அப்படின்னாக்கா ஸ்ட்ராங் பாடி, ஸ்ட்ராங் உடம்பு. ஸ்ட்ராங் மைண்ட், சவுண்ட் மைண்டுனா ஸ்ட்ராங் மைண்டு. ஸோ சவுண்டுனா ஸ்ட்ராங்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வந்து நாய்ஸ்னு ஒரு அர்த்தம். சவுண்ட் அப்படின்னா ரொம்ப பலமான, இன்னொன்று வந்து ரொம்ப இரைச்சலான. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஜாம், JAM.
ஜாம் அப்படின்னா டிராஃபிக் ஜாம் பற்றி சொல்லுவோம். டிராஃபிக் ரொம்ப நெரிசலாக இருக்குது, கூட்டமாக இருக்குது, அந்த ஜாமுக்கு பேர் ஜாம்னா நெரிசல். இன்னொரு ஜாம் வந்து ப்ரெட்டோட நம்ம ஜாம் தொட்டு சாப்பிடுவோம், அது வந்து ஒரு இனிப்பு வகை. ப்ரெட்டோட வர்றது வந்து ப்ரெட் ஜாம் இனிப்பு. இந்த ஜாம் வந்து டிராஃபிக் ஜாம் நெரிசல், இனிப்பு நெரிசல் ஜாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து ஃபால்ஸ், FALLS. ஃபால்ஸ்னால் கீழே விழுகிறது. ஹீ ஃபால்ஸ் அவன் விழுகிறான், ஷீ ஃபால்ஸ் அவள் விழுகிறாள், இட் ஃபால்ஸ் அது விழுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அருவி. குற்றால அருவி வந்து குற்றாலம் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அருவி வந்து இன் தமிழ்நாடு தெர் ஆர் மெனி ஃபால்ஸ், நிறைய அருவிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபால்ஸ் அருவி, ஃபால்ஸ் கீழே விழுகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹோமோனிம் வந்து பியூப்பிள், PUPIL. PUPIL பியூப்பிள்னா ஒன்று வந்து ஸ்டூடெண்ட். ஐ ஆம் எ குட் பீப்புள் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல மாணவன். ஹீ இஸ் எ குட் பீப்புள் அப்படின்னா அவன் வந்து ஒரு நல்ல மாணவன். பீப்புள்னா மாணவன். இன்னொரு பீப்புள் வந்து நம்ம கண்ணில் நடுவில் உள்ள கருவிழி, கண்ணில் நடுவில் உள்ள கருவிழிக்கு பேர் பீப்புள். வி ஹாவ் ஒன் பீப்புள் அட் த சென்டர் ஆஃப் த ஐ. நம்மளுடைய கண்ணோட மையப்பகுதியில் ஒரு கருவிழி இருக்கிறது. ஸோ கருவிழிங்கிறது பியூப்பிள், அதே மாதிரி மாணவன்கிறது பியூப்பிள். பியூப்பிள் மாணவன், கருவிழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய ஹோமோனிம்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஹோமோனிம்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சிலது விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சில ஹோமோனிம்ஸ் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக காமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சில ஹோமோனிம்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா அது காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம விரைவிலேயே சந்திக்கலாம்.